ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வைகுண்ட துவார தரிசனத்துக்கு எங்களுக்கு லக்கி டிப்லையும் டிக்கெட் கிடைக்கல, 300 டிக்கெட் ட்ரை பண்ணோம், அதுலேயும் கிடைக்கல. ஸோ நம்ம சர்வதர்ஷனம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுமே கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் உங்களோட ஆதார் கார்டு இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ டெய்லியுமே கீழ் திருப்பதியில் டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு டோக்கன் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ அடுத்த நாளுக்கான டோக்கன் முதல் நாள் மத்தியானம் 2 மணிக்கு மேலே கொடுப்பாங்க. இது 2 மணிங்கிறது எக்ஸாக்டாக 2 மணியாக இருக்காது. கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா சில நேரம் சீக்கிரமாக கொடுப்பாங்க, சில நேரம் 2-2:30 மணி அந்த மாதிரி கூட கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா தரிசன டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நேரடி சர்வ தரிசனம் அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் டைமிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டிக்கெட் வாங்கிட்டு போகிறது. கீழ் திருப்பதியில் டெய்லியும் மத்தியானம் 2 மணிக்கு மேலே கொடுப்பாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நேரடி சர்வ தரிசனத்தில் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். 20 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சுமார் 12 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது டிடிடியோட அப்டேட்டு. காலையில் 7 மணியோட ஸ்டேட்டஸ் இதுதான். நேற்று 70,901 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. 300 தரிசனத்தில் மினிமமாக 2-4 மணி நேரமும், சர்வ தரிசனம் அதாவது எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்கறதுக்கு ஒரு 4-6 மணி நேரம் ஆகலாம். சில நேரங்களில் 300 தரிசனத்துக்கு கூட 5 மணி நேரமெல்லாம் ஆகுது. நம்ம போகிற டைம் இவ்வளோ நேரம் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மினிமம் இவ்வளோ நேரம் இருக்கலாம், மேக்ஸிமம் இவ்வளோ நேரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தரிசனத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக டிடிடியில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பக்தர்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கருத்து கேட்பாக எடுக்கிறாங்க. ஏன்னா சேவைகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம தரிசனம் போகிறவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட இந்த வாலண்டியர்ஸ் அவங்களோட ஃபோனில் ஒவ்வொருத்தவங்ககிட்டையுமே ஃபீட்பேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ப்ரெஸ் ரிலீஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிடிடியோட சேவைகளோட தரத்தை மேலும் மேம்படுத்துறது நோக்கில் பக்தர்கள்கிட்ட இருந்து மதிப்புமிக்க கருத்துக்களை சேகரிக்க டிடிடி பல்வேறு வகையான கருத்து கணிப்புகளை தொடங்கியிருக்காங்க. மாநில முதல்வரோட அறிவிப்புக்கு கீழே தான் இந்த விஷயம் பண்ணுறாங்க. ஸோ இதில் டிடிடி அவ்வப்போ ஐவிஆர்எஸ், வாட்ஸ்அப் மற்றும் ஸ்ரீவாரி சேவைக்குழு மூலமாக பக்தர்கள் கிட்ட இருந்து கருத்து சேகரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஐவிஆர்எஸ் கருத்து கணக்கெடுப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கெடுப்பின் மூலமா பக்தர்களோட முழுமையான திருமலை யாத்திரையோட அனுபவம், அன்னப்பிரசாதம், கல்யாணக்கட்டா, ஸ்ரீவாரி கோயில், தங்குமிடங்கள், அதே மாதிரி உங்களோட லக்கேஜ்கள் எப்படி வச்சிங்க, அந்த கவுண்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, பிரைவேட் ஹோட்டல்ஸோட விலைகள் குறித்த மொத்தமாக 17 கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து கருத்துக்களை கேட்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் மூலமாகவும் நம்ம கருத்துக்கள் சொல்லலாம். அதில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 9399399399 அப்படிங்கிற நம்பருக்கு நம்மளோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம். இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருமலைக்கு தரிசனம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சேவகளோ அதாவது வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாகவும் நமக்கு கருத்து கணிப்புகள் எடுக்கிறாங்க. அதில் திருமலை மற்றும் திருப்பதியில் பல்வேறு பகுதிகளில் டிடிடி வழங்கக்கூடிய அந்த சேவைகள் குறித்து வாலண்டியர்ஸோட உதவி மூலமாகவும் கணக்கெடுக்கப்பட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெய்லி வைவோ மூலமாக, ஸோ ஒவ்வொரு மாதமும் டெய்லி வைவோ நடக்கும். அது மூலமாகவும் பக்தர்கள் கிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இமெயில் மூலமாகவும் பக்தர்கள் கிட்ட இருந்து அவங்களோட கருத்துக்களை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இது மூலமாக என்ன அப்படின்னா, வழங்கக்கூடிய சேவைகள் எந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு கணக்கெடுப்பாக தான் இது இருக்கு. நீங்களும் தர்ஷன் போகும்போது உங்ககிட்டயே இந்த மாதிரி ஃபீட்பேக் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக திருமலை கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த கட்டளை கட்டுப்பாட்டு மையம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு குறித்து திருப்பதி தேவஸ்தானத்தோட கூடுதல் நிர்வாக அதிகாரி ஆய்வு செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா அதோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத பற்றியும் அவர் விளக்கியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பக்தர்கள் நீண்ட நேரம் கம்பார்ட்மெண்ட்லையும் வரிசையிலையும் காத்திருக்க வேண்டியதில்லை என்பதை உறுதி செய்யறதுக்காக தான் இந்த செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கட்டளை கட்டுப்பாட்டு மையம் மிகவுமே பயனுள்ளதாக இருக்கு அவருன்னு சொல்லியிருக்காரு. அவர்கள் விரைவாக ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய முடியும்.
இது மூலமா காத்திருப்பு நேரத்தை குறைக்க தேவையான தரவுகளை இது வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டளை கட்டுப்பாட்டு மையத்துல 17 கோடி செலவுல செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான அதிநவீன உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றதும், இந்த மையம் வெளிநாடு வாழ் இந்தியர்களால நன்கொடை மூலமா இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. இதன் மூலம் தினமும் எத்தனை பக்தர்கள் தரிசனத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறத எளிதாவே தெரிஞ்சுக்க முடியும். வைகுண்ட வரிசை வளாகத்துல எத்தனை கம்பார்ட்மெண்ட், எவ்வளவு நேரம் காத்திருக்காங்க, எத்தனை பேர் எந்த நேரத்துல தரிசனம் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல்களை சேகரிக்கவும் முடியும்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு என்ன அன்னப்பிரசாதம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க கூடியதா இதுல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏதேனும் பெட்டிகள் காலியா இருந்துச்சுன்னா இந்த கருவிகள் மூலமா அதோட விவரங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கவும் முடியும். யார் முதல்ல தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறத இது குறித்த தகவல்கள் இது மூலமா தெரிய வரும். ஒரு கம்பார்ட்மெண்ட்ல 450 மேற்பட்ட பக்தர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியா எச்சரிக்கை வரும் அப்படிங்கிறதையும் அவர் இந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. குறைவான பக்தர்கள் இருக்கும் இடங்கள்ல பச்சை நிறம் தோன்றும் என்றும், பெட்டிகள் மற்றும் வரிசைகள் இந்த வழியில நிர்வகிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமா நம்ம தரிசனம் பார்க்கறதுக்கான நேரம் அப்படிங்கிறது நமக்கு குறையும். நேரடி சர்வதர்சனத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ எவ்வளோ நேரம் அவங்களுக்கு ஆகுது, எந்த கம்பார்ட்மெண்ட்ல அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த கண்ட்ரோல் சென்டர் மூலமா அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது. ஸோ அதனால பக்தர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் தரிசனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஐலாம் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நேரடி சர்வதர்சனம்லாம் இப்போ வெயிட் பண்ணக்கூடிய டைமுங்கிறதே நமக்கு அதிகமாக இருக்கும். இதை விட இன்னும் கம்மியான டைம்லேயே நம்மளால் சாமி பார்க்கக்கூடிய பாசிபிள் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன், இந்த மாதம் நமக்கு 2026 மார்ச் மாதத்துக்கான தரிசன டிக்கெட்டுகள் 18ஆம் தேதிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 15ஆம் தேதிக்கு மேலே வரும். ஒரு சில நேரம் 15 வரலாம், இல்லை 16, 17ஆம் தேதிகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்ச் மாதம் சம்பந்தப்பட்ட டிக்கெட்டும் அதே மாதிரி நமக்கு ஜனவரி மாதத்துக்கான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இந்த டிக்கெட் வைகுண்ட துவார தரிசன நாட்களில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 10 நாட்களுக்கு கேன்சல்னு சொல்லி ஆல்ரெடி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இருக்காது. அடுத்ததான் நம்ம இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கு முதல் 3 நாட்களில் எனக்கு லக்கி டிப் கிடைக்கல, அதே மாதிரி 300 ரூபா டிக்கெட்டும் ட்ரை பண்ணேன், அதுவும் புக் பண்ண முடியல. ஆனால் இந்த டைம் சர்வதர்ஷனம் இருக்கிறதுனால எப்படி நம்ம பிளான் பண்ணலாம்? ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் இந்த டைம் நமக்கு துவார தரிசனம் பார்க்குறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்ற ஆப்ஷனில் ஒரு நாளைக்கு இவ்வளோ டிக்கெட்னு சொல்லி மொத்தமாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 2 நாள்லாம் போய் நிறைய பேர் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா டிக்கெட் வாங்குறவங்க நம்ம 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்கணும். சில பேர்லாம் 4-5 நாள் வெயிட் பண்ணுற மாதிரியெல்லாம் டிக்கெட் கிடைக்கும். ஸோ இதனாலே நம்ம ஒவ்வொரு வருஷமும் பிளான் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி இல்லை. ஸோ இதோட என்ட்ரியை பொறுத்த வரைக்கும், அதாவது சர்வதர்ஷனத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புக்கிங் போர்ட்டல்லே அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டிவோட்டிஸ் உங்களுக்கு இந்த லக்கி டிப்லேயோ அதே மாதிரி 300 ரூபா டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சர்வதர்ஷனம் வழியாக நீங்கள் இந்த துவார தரிசனத்தை சாமி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புக்கிங் போர்ட்டல்லையே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை சாதாரண பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக போகிற எல்லாருக்குமே தர்ஷன் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி இருந்தாலுமே எவ்வளோ நேரம் ஆகலாம், ஸோ ஒரு ஆவரேஜாக எவ்வளோ நேரம் ஆகலாம், க்ரௌட் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஆவரேஜாக எவ்வளோ நேரம் ஆகலாம் அப்படின்னா, எப்போவுமே நேரடி சர்வதர்ஷனத்தில் தான் சாமி பார்க்குறதுக்கு நேரம் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அதில் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் நம்ம சாமி பார்த்துட்டு வரதுக்கு. சில நாட்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் 20லேருந்து 24 மணி நேரம், ஏன் 30 மணி நேரம் கூட ஆகியிருக்கு. ஆனால் இந்த 8 நாட்களுக்கும் அப்படி தான் இருக்குமான்னு சொல்லியும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியும் மைண்ட் செட் இருக்கும். நார்மல் டேஸில் நமக்கு நிறைய தரிசனங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, காலையில் லக்கி டிப் தரிசனம் இருக்கும், ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் சேவா, ஆஃப்லைன் லக்கி டிப்பு, சீனியர் சிட்டிசன், கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன், நடைபாதை தரிசனம், 300 ரூபா டிக்கெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிக்கெட் நார்மல் டேஸில் இருக்கும். ஸோ அதனால நமக்கு நேரடி சர்வதர்ஷனம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கலாம். ஆனால் இந்த 8 நாட்களுக்கு 300 ரூபா தரிசனம், ஸ்ரீவாணி விஐபி, டோனஸ்க்கான தர்ஷன் மட்டும்தான் இருக்குது. இதை தவிர நமக்கு சர்வ தரிசனம். ஸோ அதனால நமக்கு வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது மினிமமாக ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இது நம்மளோட 2ஆம் தேதிக்கான ஸ்டேட்டஸ் பார்த்தா தான் தெரியும். ஸோ கூட்டம் எப்படி இருக்குது, எப்படி விடுறாங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட கால்குலேஷன் நமக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம 2ஆம் தேதி தரிசனம் பார்க்குறதுக்கு 1ஆம் தேதியை அலோவ் பண்ணிடுவாங்களா க்யூவில் அப்படின்னா, மிட் நைட்டுக்கு மேலே அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா 2ஆம் தேதி காலையில் அலோவ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி இன்னும் டைமிங் அப்டேட் சொல்லலை அவங்க.
30, 31, 1ஆம் தேதி இந்த 3 நாளுமே லக்கி டிப்ல செலக்ட் ஆனால் அந்த எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கிறவங்க மட்டும்தான் சாமி பார்ப்பாங்க. அதனால 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதி வந்து மிட் நைட்லேருந்து அலோவ் பண்ணுறாங்களா, அதாவது விடிய காலையிலேருந்து அலோவ் பண்ணுறாங்களா இல்லை எப்படின்றத நமக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்டேட் வந்ததும் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து எப்போ போகலாம், 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குதான், ஆனால் எப்போல்லாம் க்ரௌட் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது, நம்ம எப்போ போகலாம் அப்படின்னா மீதி இருக்க நாட்கள் ஓரளவு க்ரௌட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் எப்படியாவது எல்லாருமே சர்வதர்ஷனை பார்க்கணும், சர்வதர்ஷனத்தில் போயிட்டு இந்த வைகுண்ட துவார தரிசனம் பார்க்கணுன்ற பிளான் இருக்கும். ஆனால் 2ஆம் தேதி அப்படிங்கிறது நமக்கு வெள்ளிக்கிழமை வருது, அடுத்தது சனி ஞாயிறு. ஸோ வெள்ளி சனி ஞாயிறு அப்படிங்கிறது நார்மல் டேஸை விட எப்போவுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் 2, 3, 4ஆம் தேதியில் மற்ற நாட்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட்டம் ஹெவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 4ஆம் தேதியோட கூட்டம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால அடுத்தடுத்த நாட்கள் 6, 7, 8 இந்த மாதிரி வீக் டேஸில் கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். 2ஆம் தேதி ஸ்டேட்டஸ் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு கூட நீங்கள் எப்படின்றத பிளான் பண்ணிக்க முடியும். டெய்லியுமே உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்டு நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் இப்போ எப்படி அப்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் ஓரளவுக்கு பிளான் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து இந்த நாட்களுக்கு ரூம் வந்து நம்ம டைரெக்டாக தான் போய் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூம் வந்து கிடைக்குமா, ஏன்னா எங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயும் டிக்கெட் கிடைக்கல, நேரடியாக தான் போகிற மாதிரி இருக்குது, குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், ரூம் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா திருமலையில் டெய்லியும் காலையில் 5 மணிக்கு சிஆர் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் தான் நம்ம டைரெக்டாக போய் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். திருமலையில் கூட்டமாக இருக்கும், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் நம்ம ட்ரை பண்ணலாம். இதை தவிர கீழ் திருப்பதியில் நிறைய ப்ரைவேட் ரூம்ஸ் வந்து இருக்குது. இல்லை நீங்கள் டிடியோட ரூம் எடுக்கணும் அப்படின்னா விஷ்ணு நிவாசத்தில் காலையில் 6 மணிக்கு மேலே ஆஃப்லைன் கவுண்டரில் ரூம் கொடுப்பாங்க. ஸோ அங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திருமலையில் நமக்கு வந்து ரூம்ஸை தவிர இப்போ சிங்கிளாக போகிறாங்க, நான் ஒருத்தங்க தாங்க நேரடி சர்வதர்ஷனம் போகலான் இருக்கேன், இல்லை சப்போஸ் வந்து ரூம் கிடைக்கல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்னா பிஎஸ்சியில் வந்து நமக்கு லாக்கர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பிஎஸ்சி 5 வந்து புதுசாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால நீங்கள் அங்கே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். காமன் ஹால் இருக்கும், நம்ம அங்கே தூங்கிக்கலாம். அங்கே லாக்கர் வந்து நம்ம ஆதார் கார்டு வச்சு எடுத்துகிட்டு நம்மளோட லக்கேஜ் வச்சுட்டு சாமி பார்க்க போகிற மாதிரி கூட பிளான் பண்ண முடியும். ஸோ இந்த வாய்ப்புகள் வந்து ரூமை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே இந்த நாட்கள் கொஞ்சம் க்ரௌடு இருக்கும், மீதி நாட்கள் பிளான் பண்ணிக்கோங்க. 2ஆம் தேதி சர்வதர்ஷனம் எப்படி அப்டேட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்க முடியும். அதே போல் முதல் 3 நாட்கள் நமக்கு டிக்கெட் இல்லாமல் திருமலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஃபிஷியலாக அதை பற்றி ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வரல. பட் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு சில அப்டேட் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிடிடி அப்டேட் ரிலேட்டடாக வந்திருக்கிறது 30, 31, 1ஆம் தேதிக்கு வந்து டிக்கெட் இல்லை அப்படின்னா நம்மளால் திருமலைக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து நமக்கு 30ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சர்வதர்ஷனத்துக்கான டோக்கன், இப்போ நேரடி சர்வதர்ஷனம் போகிறோம் இல்லையா, அதுக்கான டோக்கன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம டைரெக்டாக சர்வதர்ஷனம் வந்து போய் பார்த்துக்கலாம். 30ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 1ஆம் தேதி வரைக்கும் எந்த டிக்கெட்ஸுமே வந்து இருக்காது. ஆன்லைனில் லக்கி டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா மட்டும்தான் தர்ஷன் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேரடி சர்வதர்ஷனத்தில் அந்த மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு போகலான்ற பிளான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.